தட்சிண கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதையொட்டி அங்குள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் 1,10,000 கனஅடிக்கும் அதிகமாக தண்ணீர் கர்நாடக மாநில அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மாவட்டங்களாக திகழும் தமிழகத்தில் உள்ள தர்மபுரி, மேட்டூர் அணை உள்ள சேலம் மற்றும் ஈரோடு, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் மேலும் தண்ணீர் திறந்து விடும் அளவு அதிகரிக்கும் என்பதால் நாளை காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்று மத்திய நீர்வளத்துறை தமிழகத்தில் உள்ள 9 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இதனால் காவிரியில் தற்போது ஒகேனக்கல் பகுதியில் மட்டும் 90,000 கனஅடிக்கும் அதிகமாக நீர் வரத்து பாய்ந்து ஓடுவதால் அங்கு பரிசல்களுக்கு தடை, அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் 95 அடியை தாண்டிவிட்டது. நாளை மறுதினத்துக்குள் 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதால் காவிரி கரையோர மாவட்டங்களாக திகழக்கூடிய தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கரையோரத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட விடாமல் இருப்பதற்காக அவர்களை வெளியேற்றும்படியும், கரையோரங்களில் தொழில் வணிகங்கள் மற்றும் வீடுகளில் குடியிருப்போர் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறும் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்புகளை வெளியிடுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. இதனால் காவிரி கரையோரம் எந்த நிமிடமும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தஸ்னிமா பானு.